முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வேள் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. மெய்யன்பர்களும் இறையடியார்களும் ஆகினும் நிறைந்திருக்கக்கூடிய இச்சபையை பணிவன்போடு வணங்கி என்னுடைய சொற்பொழிவை தொடங்குகின்றேன். மன்னச்செருவம் தண்டபாணி சுவாமிகள் அவர்களுடைய அருளாசி பெற்றதால் முதல் குருமகா சன்னிதானத்தின் தொடக்கமாக அமைந்திருக்கிறது இந்த திருச்சபை. அவ்வகையில் தாத்தா சுவாமிகளுடைய நூல் குறித்து உரையாற்றுவதற்கு என்னை ஆற்றப்படுத்திய அந்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்து அவர் இறை அருளை வணங்கி தொடங்குகின்றேன். புது முனைவர் ஐயா அவர்கள் வரவேற்புரையில் குறிப்பிட்டது போல நம்முடைய தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரங்களையும் பக்தியையும் இணைத்து மீட்டெடுக்க வேண்டிய காலச்சூழலில் நாம் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக பகுத்தறிவு என்கின்ற ஒரு சூழலில் அதோடு கலந்து குழப்பங்கள் ஏற்படுவதை தெளிவுபடுத்த வேண்டிய சூழலில் நாம் எல்லாம் இங்கு இந்த திருப்பணிகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த ஆய்வும் அந்த கருத்தியலை மையமாக வைத்து அமைக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் கோவை என்பது அனைவரும் அறிந்திருக்கலாம். இருந்தாலும் அது தொடர்பான சிறு குறிப்பையும் சொல்லி செல்வது என்னுடைய கடமையாக கருதுகின்றேன். கோவை இலக்கியம் என்பது அகப்பொருள் சார்ந்த இலக்கியம். நம் தமிழ் இலக்கியத்தில் சங்க இலக்கியமே ஒரு தலைமைத்துவம் பெற்ற இலக்கியமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த இலக்கியத்தினுடைய பாடுபொருள் அகம் புறம் என்பது. அந்த அக இலக்கியம் என்பது மனிதனுடைய அகவாழ்வு சார்ந்ததாக, குறிப்பாக களவு கற்பு என்று சொல்லக்கூடிய காதல் வாழ்வையும் கற்பு வாழ்வையும் மையமிட்ட அக இலக்கியமாக இருக்கின்றது. இந்த அக இலக்கியங்களுடைய செய்திகள் ஆண்டாண்டு காலமாக பல்வேறு பரிமாணங்களை பெற்று சில மாறுதல்களோடு பல புலவர்களால் மெய்யடியர்களால் பாடப்பட்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் முதலாக மாணிக்கவாசகர் திருக்கோவை பாடி இந்த இலக்கியங்களை நமக்கெல்லாம் தொடங்கி வைத்திருக்கின்றார்கள்.